ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டு ஷெக்கி உலகம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்க முயல் வந்து அழகான 3 முயல் குட்டி போட்டிருக்கு. அந்த முயல் குட்டிய வந்து எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணி நம்ம வளர்த்தோன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த தாய் முயல். இதுதான் வந்து இந்த 3 குட்டி போட்டுச்சு. முயல் குட்டி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதில வந்து தேங்காய் நார், அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து கொஞ்சம் முடியெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் வந்து அது போட்டிருந்த முயல் 3 குட்டி. பார்த்தீங்கன்னா, முயல் குட்டி போட்டோனே இப்படி தான் இருக்கும் நமக்கு. அது வந்து கண்ணு திறக்காது. இது வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு லைட்டா வந்து ஹேர்லாம் வந்து வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த முயல் குட்டிக்கு வந்து சூப்பரா வந்து ஹேர்லாம் வளர்ந்துரும் ஒரு 2 டேஸ்லயே. கண்ணு முழிக்கிறதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆகும். அது நம்ம தொட போறோம்னாலே வந்து அந்த தாய் முயல் வந்து நமக்கு பயப்படும். நம்ம வந்துட்டு எங்க தூக்கிட்டு போயிற போறோம்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம 1 வீக் கழிச்சு எடுக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த தாய் முயல் வந்து வெளிய இருக்குது. அதோட குட்டியெல்லாம் வந்து நல்லா தூங்க வச்சு, இந்த மாரி மறைச்சு வச்சுட்டு தான் வந்து போய் வெளிய உட்காரும். ஏன்னா, யாராவது எடுத்துட்டு போயிற போறாங்கன்ற ஒரு பயத்துல. இது பார்த்தீங்கன்னா வந்து, குட்டி வந்து 1 வீக் கழிச்சு எடுக்கிற வீடியோ இது நம்ம. இங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்குது. 1 வீக் கழிச்சு தான் வந்து இன்னும் கண்ணு திறக்கல இது. இது கண்ணு திறக்கிறதுக்கு எப்படியும் 15 டேஸ் ஆகும். 15 டேஸ் கழிச்சு தான் வந்து நமக்கு வந்து கண்ணு திறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு வந்து சூப்பரா வந்து கண்ணு திறந்திருக்கு பாருங்க. கண்ணு திறந்து எப்படி அழகா க்யூட்டா பாக்குது பார்த்தீங்களா? இந்த மாரி தான் வந்து கண்ணு திறந்து நமக்கு வந்து முயல் குட்டி வந்து இருக்கும். இது வந்து 15 டேஸ் கழிச்சு ரொம்ப வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்ம வந்து கையில பிடிக்க முடியாது அந்த மாரி இருக்கும். அது வந்து 15 to 20 டேஸ்லயே வந்து நமக்கு வந்து சூப்பரா வந்து வளர்ந்துரும். முயல் குட்டிய பொறுத்தவரைக்கும் நமக்கு மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளவா எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து அந்த இலை போட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்க புல்லு வேணுனா புல்லு போடலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில வந்துட்டு கார்ன் போடலாம். அதுக்கப்புறம் இலை போடலாம். இந்த மாரி வந்து நெறையா வந்து நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு போடலாம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கை வைக்க போனாலே வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுங்க வந்து அது வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அது குட்டின்றனால ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் குட்டி. இது வந்து 15 to 20 டேஸில நம்ம எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது கண்ணு திறந்து எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 20 to 25 டேஸ்லயே வந்து நமக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுரும். இலையில வந்து அதுவே தானா சாப்பிட ஆரம்பிச்சுரும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து அதுங்க வந்து க்யூட்டா இருக்கும். இது வந்து 3 முயல் குட்டி நமக்கு போட்டது. இப்போ நமக்கு இது ஆணா பொண்ணான்றது தெரியாது. கொஞ்ச நாள் ஆகுனா தான் இது வந்து ஆணா பொண்ணான்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, அழகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முயல் குட்டிங்க இலைங்கலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. 20 டேஸ்லயே வந்து முயல் குட்டி வந்து தானாவே சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதுதான் வந்து முயல் வந்து வளர்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமானதெல்லாம் இல்ல. நம்ம வந்து நார்மலாவே வளர்க்கலாம். ஈஸி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.